நம்ம கர்மாவிலேருந்து விடுபட மகா சிவன்ராத்திரி விரதம் இருக்கணும். மகா சிவன்ராத்திரி கோயிலில் 4 கால பூஜை செய்வாங்க. சிவன் ராத்திரிக்கு முந்தைய காலத்தில் பிரதோஷ பூஜை நடக்கும். முதல் கால பூஜை 8 மணிக்கு. படைக்கும் கடவுள் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை முதல் காலம். அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் பயன்படுத்துவாங்க. அதில் பசும்பால், தயிர், நெய், கோமயம், கோசானம் எல்லாம் கலந்துருக்கும். அது சிவனுக்கு ரொம்ப பிடிச்சமானது. வஸ்திரம் சிவப்பு கலரில் சாமிக்கு அணிவிப்பாங்க. தாமரை, அரளி இந்த பூக்கள்லாம் வச்சு வில்வ அர்ச்சனை செய்வாங்க. அலங்காரம் பண்ணி வில்வ அர்ச்சனை செய்வாங்க. நெய்வேத்தியம் பொங்கல் சாமிக்கு படைப்பாங்க. விளக்கெண்ணெயில் தீபம் போட்டோம்னா ரொம்ப நல்லது. ரிக்வேத பாராயணம் கோயிலெலாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கேட்கணும். மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் படிக்கலாம் முதல் கால பூஜையில். நம்ம முன்பிறவியில் செய்த கர்ம வினை குறைஞ்சு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். 2ஆம் காலம் 10 மணிக்கு. தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவது விசேஷம். காகம் கடவுள் விஷ்ணு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாரு. சிவலிங்கத்துக்கு தேன், பஞ்சாமிர்தம், சந்தன அபிஷேகம் செய்வாங்க. பச்சை கற்பூரம் மேலே பூசுவாங்க. தாமரை, துளசியில் அர்ச்சனை செய்வாங்க. மஞ்சள் நிற பருத்தி ஆடை அணிவிப்பாங்க. நெய்வேத்தியம் சர்க்கரை வள்ளி கிழங்கு, சம்பா சாதம், லட்டு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. எஜுர்வேத ஓதுவாங்க கோயிலில். அதை நம்ம கேட்கணும். இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷம். அப்புறம் இருநில நாய் என்று தொடங்கும் திருத்தாண்டகத்தை படிக்கலாம். 2ஆம் காலத்தில் சிவபூஜை செஞ்சோம்னா தனதானிய சம்பத்து கிடைக்கும், தோஷம் விலகும். 3ஆம் காலம் லிங்கோத்பவர் காலம் 12 மணிக்கு. இந்த நேரத்தில் தான் பிரம்மா அன்னப்பறவையாக ரூபம் எடுத்து சிவனோட தலைமுடியை பார்க்க மேலே போகிறார். அப்போ சிவனோட தலையில் இருந்து வந்த தாளம்பூவை பொய் சொல்கிறார். பிரம்மாவுக்காக பொய் சொன்ன தாளம்பூ சபிக்கப்பட்டு பூஜைக்கு பயன்படாமல் போயிருச்சு. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்தில் சிவனோட திருவடியை தேடுறார். சிவன் லிங்கோத்பவராக அடிமுடி இல்லா அண்ணாமலையாக ஒளிப்பிளம்பா வெளிப்பட்ட நாள். 3ஆம் காலம் அம்பாள் பூஜை செய்கிறாங்க. நெய், தேன் இதனால் அபிஷேகம் செய்வாங்க. சிவனுக்கு வெள்ளை நிற ஆடையை உடுத்துவாங்க. அகில மேலே பூசுவாங்க. நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செஞ்சு படைப்பாங்க. சாமவேதம் ஓதுவாங்க. நெய் விளக்கேற்றுவாங்க. அருகு, தாளம்பூ வைத்து பூஜை செய்வாங்க. 3ஆம் காலத்தில் மட்டும்தான் தாளம்பூ பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. லிங்க புராணம் படிக்கலாம். 3ஆம் காலத்தில் பூஜை செஞ்சால் தீய சக்தியிலிருந்து அம்பாள் நம்மளை காப்பாற்றுவா. செஞ்ச பாவம் விலகும். 4ஆம் காலம் விடியற்காலை 4 மணிக்கு நடக்கும். 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமான பூஜை செய்கிறாங்க. அபிஷேகத்துக்கு கரும்புச்சாறு பயன்படுத்துவாங்க. சிவபெருமானுக்கு பச்சை நிற ஆடை உடுத்துவாங்க. கஸ்தூரியை மேலே பூசுவாங்க. குழந்தால் அலங்காரம் செய்வாங்க. எல்லா வகையான பழங்களும் நெய்வேத்தியம் செய்வாங்க. திருநாவுக்கரசு திருத்தாண்டகம் படிக்கலாம். 4ஆம் கால பூஜை செஞ்சால் நம்மோட நியாயமான கோரிக்கையை அந்த சிவபெருமான் நிறைவேற்றுவார். நல்ல பெயர், புகழ், பதவி, மகிழ்ச்சி, மங்களம் கிடைக்கும். சிவன் அருளும் கிடைக்கும் நமக்கு.